सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। आत्मा एक एव अद्वितीयः। आत्मशब्दः द्वितीये अर्थे स्वीकृते न संभवति। आत्मार्थो दुर्लभोऽत्रस्य द्वितीये सजीवस्तुति। நான்குவலாக பல சாமான்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? அத்வைத்தமாக 4 பேர் இருக்கான்னு சொல்லாம ஏன் தமிழ் சொன்னேன்னா இது பேர ஒரு ஐடியா. அது சம்ஸ்கிருத அவ்வளவு தெளிவா கற்கனு புரியாது. ஆத்மா ஆத்மாச்ச சத்விதீயச்ச பிரம்மச்ச அன்யச்ச மூகச்ச பாஷணகர்த்தாச்ச அந்தச்ச ரூபத்ரஷ்டாச்ச. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நமக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்கு. செல்ஃப் கான்ட்ராடிக்ஷன் ரொம்ப மோசம். மே மாதா வத்யா அப்படின்னு சொன்னான்னு சொன்ன எங்க அம்மா மலடி. இவன் பேசலாம் தப்பு இல்லை. எங்கிறதுக்கு அவர்னு அர்த்தம், அம்மாங்கிறதுக்கு மதர்னு அர்த்தம், மலடிங்கிறதுக்கு சைல்டுலெஸ்ன்னு அர்த்தம். மூணையும் சேர்க்கலாம். ஆனா எங்க அம்மா மலடின்னு சொல்றோம்னு சொன்னான்னா அது அப்சர்ட். அதுபோல ஆத்மாச்ச அனாத்மாச்ச சொல்லவே இல்லை. அல்டிமேட். இன்னைக்கு இதை கொஞ்சம் தூரம் போட்டோம். ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படிங்கறது டு ஸ்டார்ட் வித் கதை. அதனாலதான் மனதை அடக்கினா மனசோவசே சர்வமிதம் மனசோ ஹெமனீபாவே துவைத்தம் நைவகி திருஷ்யத்தே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் முண்டக காரிகள் மாண்டூக்கிய காரிகள். ஆனா கடைசியில சொல்ற மனசை மனதா இல்லாமல் ஆக்கிறது தான் மோட்சம் அப்படிங்கிறது. அப்புறம் ரொம்ப விசாரிச்சா மனசுங்கிறது இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மனசை இல்லாம பண்றது. பேய் இருந்து விரட்டுறதுன்னு ஒண்ணும், இருட்ட கண்டு பேயனை ஏமாந்தவனுக்கு பேய் இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது. இந்த பேய விரட்டுறதுங்கிறது முதல் ஸ்டார்ட் ரேட். ஒரு கேரளாவில இருந்து ஒரு ஆளு கொண்டு வந்து பாதி ராத்திரிக்கு என்னவோ ஹோமம் எல்லாம் பண்ணி விபூதி ஊதி இவன் உடம்புக்குள்ள இந்த பிசாச்சி வெளியில போச்சுன்னு சொல்லுவான். அவனுக்கு குணமாயிடும். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மறுபடியும் ஆரோத்தர் உங்க ஆத்துல அந்த பிசாச்சி வந்து விடுத்துன்னு சொன்னான்னு இவனுக்கு வந்துடும். நமக்கு ஆத்மா செய்யறதுக்காக வேறு எவ்வளவோ சொல்றோம். நடைமுறையில தன் தலைவலி வந்தாக்க இவனுக்கே வலிச்ச மாதிரி தானே கஷ்டப்படும். அதனால சொல்வதில் யாவருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யுது. இது ஒண்ணுதான் முக்கியமான விஷயம். கீதையா இருக்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும், எந்த புஸ்தகமா இருக்கட்டும், அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் அப்படின்னு சொல்ற கீதை. இதுலயே ஸ்டெட்ஃபாஸ்டாக நிறைச்சு நிற்கிறது. அதுக்கு இன்னொரு இடத்துல சொல்ற உடம்ப நான் நினைக்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே ஸ்ட்ராங்காக நான் பிரம்மம் எந்தவரை எதுவும் இல்லைங்கிறது வந்ததுன்னா அன்னைக்கு மோட்சம் பெற. இது எப்படி ஆகாசத்தை வில்லா வெளிச்சா மோட்சங்கிறாம இல்ல. இப்ப பிரகிருதம் என்ன? இதானிம் பகவஹா துவைத்தினஹ வர்த்தந்தே தே ஜீவஹ அன்யஹ தஷ்டா ஸ்ரோதா மந்தா போத்தா சுகி துக்கி ஈஸ்வரஹ அன்யஹ சஹா சர்வஜ்ஞஹ சர்வசக்தஹ சர்வாந்தர்யாமி சர்வானாம் சர்வேஷாம் ஜனானாம் சுகதுக்கதः பிரதः ஏதாभ्याम उभाभ्याम अन्यः ब्रह्म परमात्मा इति त्रय आत्मानः इति ते वदन्ति. तत्र जीव एव कीदृशः ज्ञायते? जीवः प्रत्यक्षेण न ज्ञायते, चक्षुषा न गृह्यते, अनुमानेनापि गृहीतुं न शक्यते. परन्तु एकं लिङ्गमस्ति.
शब्दादिकं यः जानाति चक्षुषा श्रोत्रं शृणोति श्रोत्रज्ञानं शब्दज्ञानं जातम् इति जानाति। इदानीम् आत्मा श्रोता इति कश्चित् वदति, अन्यः वदति आत्मा वक्ता इति, अन्यः वदति आत्मा द्रष्टा इति, अन्यः वदति आत्मा गन्ता इति, अन्यः वदति आत्मा उपन्यासकर्ता इति, अन्यः वदति आत्मा उपन्यासश्रोतारः वयमिति। एतत् सर्वम् आत्मज्ञानं तदा तदा आत्मा तत्तद्रूपेण परिणमते इति द्वैतिनः निश्चितः। तत्रैव विचारः। आत्मनः स्वभावः नानाविधो न भवति, स्वभावः एकविधः। अग्नेः उष्णत्वं स्वभावश्चेत् दिनत्रये शीतत्वम्, इतरेषु 28 दिनेषु उष्णः इति भवति वा? कुत्रापि भवति वा? शर्करा वत्सरस्य 3 दिनेषु तिक्तं भवति, कषकः, इतरेषु दिनेषु शर्करा मधुरा भवति। आधुर्यं शर्करायाः स्वभावः वक्तुं शक्यते वा? स्वभावश्चेत् नान्यथा भवति, अन्यथा भवति चेत् न स्वभावः। एवञ्च सर्वेष्वपि द्रष्टृत्व श्रोतृत्व मन्त्रत्वादिषु विद्यमानः कथं वर्तते? यदा द्रष्टा भवति तदा न मन्ता, यदा मन्ता भवति तदा न द्रष्टा, एकस्मिन् समये उभयं। सः कीदृशः? कदाचित् एवं भवति, कदाचित् तथा भवति, चेञ्जिङ्ग् அப்படின்னு வாசன यदा तिष्ठति तदा न स्थाता गन्ता सादैव। एवञ्च विरुद्धं भवति। एवञ्च इदानीम् आत्मा कीदृशः? द्रष्टा न द्रष्टा, श्रोता न श्रोता, मन्ता न मन्ता। एतादृशविचारे इदानीं वयं तिष्ठामः। एवञ्च तार्किकाः किं वदन्ति? यदा मनसा चक्षुद्वारा ज्ञानं जातं तदा द्रष्टा, यदा आत्मनः मनोद्वारा चक्षुद्वारा ज्ञानमागतं तदा द्रष्टा, श्रोत्रद्वारा ज्ञानमागतं चेत् तदा श्रोता, घ्राणद्वारा नासिकाद्वारा आगतं चेत् घ्राता। तदा तदा तादृशानि ज्ञानानि आगच्छन्ति च गच्छन्ति च। एकस्मिन् समये बहूनि ज्ञानानि न सम्भवन्ति। मनःसम्बन्धः। एवं रीत्या आत्मा नानाविधो भवितुमर्हति इति तार्किकः। यद्यङ्गीक्रियते श्रोता इति श्रुतिरपि उपपद्यते, न श्रोता इति श्रुतिरपि उपपद्यते। சார் அவர் நிஜம் சொல்றவரா பொய் சொல்றவரா? சார் ஒத்தப்பட நாள்லாம் பொய் சொல்வார், ரெட்டப்பட நாள்லாம் நிஜம் சொல்வார், அப்படியே சொல்லணும். அப்ப இவர் எப்படிப்பட்டவர்? இவர் ஒரு அவியல், போத் லேயர் அண்ட் ட்ரூட்டெல்லர். நீ இப்படி இருந்தா உங்களுக்கு என்னன்னு கேட்டான். எத்தேவம் கிம் நஷ்டம் சாத் அத்தேவம் தவ இஷ்டம் சேதுல இருந்து பெரிய பதில். அப்ப நீ சொல்ற விஷயமானது உங்க கட்சியில, உங்க கோஷ்டியில, உங்க கட்சின்னு சொல்லணும். இப்பெல்லாம் பல கட்சிகள் சொல்லியா, அவன் சொல்றது அந்த கட்சியில ஆமாஞ்சாங்க போடுறவனுக்கு மட்டும்தானே ஒழிய அது ஃபேக்டா பார்த்தா இல்ல, ஃபேக்சுவலா அது உண்மை இல்ல. ஏன் இல்ல? ஸ்ருத்யர்த்தஸ்துனசம்பவதி. ஸ்ருதி அவர் திரஷ்டாவாம இருப்பார், அத்திரஷ்டாவாம இருப்பார், ஸ்ரோதாவாம இருப்பார், அஸ்ரோதாவாம இருப்பார், ஸ்ரோதாவாம இருப்பார், மந்தாவாம இருப்பார், காதாவாம இருப்பார், கந்தாவாம இருப்பார் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. அந்தந்த சம்பந்தம் வரும்போது அப்படி எப்படி வருவார், அப்படி எப்படி வருவரா, அப்படி எப்படி வந்ததாக தெரியவராங்கிறது தான் இப்ப பாயிண்ட். சுருக்கமா சொல்லிட்டேன். அப்படி எப்படி ஆவரா, அப்படி எப்படி ஆனதாக தெரியவரா. இத நான் லட்சந்தரம் உதாரணம் சொல்லிப்போம். ஸ்படிகத்தை பல கலர் புஷ்பங்கள்ல பார்க்கும் போது பல கலர் உள்ளதாக ஆறதா, பல கலர் உள்ளதாக தெரியறது. தெரியறதுன்னா அத்வைத்தம், ஆறுதுன்னா துவைத்தம். விஷயம் முடிஞ்சே போச்சு. நமக்கு படிக்க வேண்டியது எல்லாமே இதுதான். அப்பியரன்ஸ், பிரதீதி. சொப்னத்துல யானை குதிரை எல்லாம் வந்ததா தெரியறதா, நிஜமா வந்து தெரியறதா, தெரியறதுனால வருதா? இது சொல்ல போனோம்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாத்திரம் வரும்.
அது என்ன பண்ண திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு ஒரு பேர் வச்சுட்டா எல்லாரும் வழிபடலாம். நீங்க பார்க்கும் போதுதான் அது அங்க கிரியேட் ஆகுது, முன்னாடி இல்லை. இப்படிலாம் நீங்க சொல்லவே வேண்டாம். எப்படி தோன்றதோ அப்படி தோற்றமே ஒழிய அது வாஸ்தவம் இல்லையா பொருள். ஒரே விஷயத்தை சொல்ற விதத்துலதான் கேட்கிறவாளுக்கு அக்செப்டபிளாகவும் இருக்கு, நான் அக்செப்டபிளாகவும் இருக்கு. அதுல ஒரு குழப்பம் வேற இருக்கு. என்ன, நாம ஜாக்கிரதையா சொல்லணும். எப்ப சொல்லி எப்படி சொன்னா புரியும், யார் சொன்னா புரியுங்கிறதுல விதங்கள்லாம் இருக்கு. யாரோ ஒருத்தர் எப்படியுமே லைஃப்ல ஒரு நாள் சேஞ்ச் ஆதா. இன்னைக்கு யாரோ ஒரு உபன்யாசத்துக்கு போனாரு, அவர் சொன்னார், சரி இன்னும் மறுநாள்ல இருந்து சன்னியாசனம் பண்றாருன்னா அவர் சொன்னதுனால பண்ணான்னு சொல்ல முடியாது, ஒரு பேச்சுக்கு சொல்லும். எனவே ஒரே விஷயத்த அந்த the way in which he expresses and you hear deeply, அதனாலதான் நம்ம விஷயம். பாஷ்யத்துல ஒரு இடத்துல அருமையாக ஏதோ சொல்லிருக்காது, நான் எழுதி வச்சேன், டைரியில எழுதியிருக்கேன். கேட்கின்றவர்களுடைய மனோநிலையை பொறுத்துதான் குருவனுடைய உபதேசத்தினுடைய எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு என்ன உதாரணம் சொல்ற, தேவர்கள் குரூப்ல ஒருத்தர், மனிதர்கள் குரூப்ல ஒருத்தர், அசுரர்கள் குரூப்ல ஒருத்தர், 3 பேரும் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கிறவா. IAS பாஸ் பண்ணுவான்னு வச்சோம்ல. அவ பிரஜாபதி கிட்ட போனா, எங்களுக்கு ரொம்ப சுருக்கமான விஷயம் சொல்லுங்கன்னு சொன்னான். உடனே அவர் என்ன பண்ணார், தேவர்கள் போன போது தான் சொன்னாராம். புரிஞ்சுதான்னு கேட்டார். தான் தான் அவர் சொல்லிருக்க ஒரு எழுத்து, ஒன் லெட்டர் ஆன்சர். இவன் எனக்கு புரிஞ்சுதேன்னா, புரிஞ்சுதேன்னு சொன்னா விடப்படாது வாத்தியார். என்ன புரிஞ்சுதுன்னா, நீங்க பதவியும் பணமும் அழகும் பெருசா இருக்கிறதுனால அடங்காத நிலையில இருக்க, உங்களுக்கு அடக்கம் தேவை, தமஹா. அதுக்கு தான் சொன்ன ஆமான்னா போய் சொல்லிட்டேன். அடுத்த நாளைக்கு மனுஷாள்கிட்ட குரூப் போட்டலாம். அதே கேள்வி எங்களுக்கு எல்லாம் சாரமா ஒண்ணு சொல்லுங்க, நேற்று என்ன சொன்னாருங்கிறது அவனுக்கு தெரியாது. அதே தான் சொன்னார். புரிஞ்சுதான்னு கேட்டார். புரிஞ்சுதுன்னு சொன்னார். என்ன புரிஞ்சுதுன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதான பணமோ அழகோ பேச்சோ அல்லது சரீர எனர்ஜியோ அல்ல உங்களுடைய பெரிய பங்களாவோ இத சம்பந்தம் இல்லாத தேவையா இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கொடுங்கோ, தானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆமா அப்படித்தான் சொன்னேன். ஏன்னா இவாளுக்கு தாங்கிறதுக்கு தானம்னு பட்டது. இவா வந்துட்டான். 3வது நாளைக்கு அசுராவுடைய தலைவர் போனார். கேள்வி அதேதான், பதிலும் அதேதான், ஆனா ரிசல்ட் வேணும். எங்களுக்கு சாரம் சொல்லுங்க அப்படின்னார். என்ன, நீங்கள் தயை காட்டுங்கள், குரூயல்டி ரொம்ப இருக்கவாள், அதனால அவளுக்கு தயாங்கிறதாக உபதேசம் பண்றார். அவ சொன்னார், ஆமா அதான் சொன்னேன். இங்க பாஷ்யத்துல கேக்குற, சொன்னவர் ஒரே எழுத்து ஒரே ஸ்வரத்துலதான் சொல்லியிருக்கார். 3 பேர் 3 தினசாக இன்டர்பிரட் பண்ணா அவ அத சரின்னு இவர் சொன்னார். இப்ப எது நிஜம்னார், அவாவா மனதுல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லு அல்லது சென்டென்ஸனுடையதான எஃபெக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அதனாலதான் மனசை சுத்தமா வச்சுக்கணும், மனசை சுத்தமா வச்சுக்கணும் சொல்லுவோம். சித்த சுத்தின்னு அடிச்சுக்கிறது இருக்கா, நல்ல பட்ட தீட்டி செவரு அழுக்கெல்லாம் சுரண்டினாத்தான் பெயிண்ட் ஒட்டும். எப்படி எல்லாம் இருக்கோ அப்படி எல்லாம் ஜலம் வரும். அது போல எதுக்கா இவ்வளவு தூரம் நான் இன்னைக்கு மெனக்கிட்டேன்னா எனக்கே தெரியல. வேதம் சொல்றது அப்படி இருக்க முடியாது. ஸ்ரோதாவாகவும் இருக்கார், மந்தாவாகவும் இருக்கார், கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் அப்படின்னு தான் வேதம் சொல்ல முடியாதுன்றார். சம்பவதி. உடனே கேட்டான், கிம் நஸ்ரோதா மந்தே தியாகி ஸ்ருத்தியர்த்தா ஸ்ரோதா மந்தா என்று சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. அப்போ ஸ்ரோதாமந்தே இத்தியாதி ஸ்ருத்தியர்த்தா கிம்னா இல்லையா? ஆமா இல்லைன்னார். ஏன் ஸ்ரோதானமந்தே இத்தியாதி வச்சனம் நான் பிரிக்கப்படாது. இந்த இடத்துல பஞ்சுவேஷன் மார்க் எப்படி போட்டுக்கணும் நீங்க, கிம் நஸ்ரோதாமந்தே இத்தியாதி ஸ்ருத்தியர்த்தா இல்லையா? அதுக்கப்புறம் நஸ்ரோதானமந்தே இத்தியாதி வச்சனம் அந்த நாவுக்கு அப்புறம் இங்க கமா வேற போட்டிருக்கான், தப்பு. அப்பா ஸ்ரோதா மந்தான்னு சொல்றது வேதார்த்தம் இல்லையா?
ஸ்ரோதா இல்லை மந்தா இல்லைன்னு சொல்லியிருக்கே, இப்படி குழப்பம். அப்ப சுத்தியர்த்தம் ஸ்ரோதா ஹியரர்னு சொல்றது, நாட் ஹியரர்னு சொல்றது, சீயர்னு சொல்றது, நாட் சீயர்னு சொல்றது. அப்ப என்ன பண்ணலாம்? 10 நாளைக்கு கேப்பர், 10 நாளைக்கு கேட்க மாட்டார். 10 நாளைக்கு பாப்பர், 10 நாளைக்கு பார்க்க மாட்டார். இந்த 10 நிமிஷம் பாப்பர், 10 நிமிஷம் பார்க்க மாட்டார். பாக்ஷிகம் எப்ப மனசு கண்ணோட போறதோ அப்ப பாக்குறான். அதாவது காரிய செவிடுன்னு ஒண்ணு சொல்லுவா பழைய காலத்துல. வேலை சொன்னா இந்த பையனுக்கு காதுல விடாது. சாப்பிட வரையா உனக்கு ஏதோ 10 ரூபா தராளான்னு பட்டு காதுல விடும். இதுக்கு காரிய செவிடுன்னு பேரு. செவிடு இல்ல, அவருக்கு அது கேட்க வேண்டாம்னா கதைக்காது மனசு. அப்போ நஸ்ரோதா நமந்தான்னு சுத்தி சொல்றது, ஸ்ரோதா மந்தான்னு சுத்தி சொல்றது. அதுக்கு என்ன பதில்னா, நறு பாட்சிகத்தேன பிரத்யுக்தம் தயா, நீதான் இப்படியும் இருப்பார் அப்படியும் இருப்பார், திஸ் ஆர் தட்னு சாய்ஸ் சொன்னியே நீதான் அப்படின்னா. சரி, இப்ப பாட்சிகமாவே இருக்கட்டுமே, கிடையவே கிடையாது. எப்பவுமே ஸ்ரோதாவர், எப்பவுமே மந்தாவர், எப்பவுமே காத்தா. இப்ப பாருங்க, எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ஃபேன்ல சுத்துறது, லைட் எரியுது சொல்லிருக்க நிறைய சொல்லுங்க. அப்ப அது எரியக்கூடியதா, எரிய வைக்கிறதா, சுத்த வைக்கிறதா, ஆட வைக்கிறதா, பாட வைக்கிறதான்னு எரிய வைக்கிறதும் இல்லை, பாட வைக்கிறதும் இல்லை, செதிய வைக்கிறதும் இல்லை. ஆனா எரியவும் வைக்கிறது, போடவும் வைக்கிறது, பாடவும் வைக்கிறது சொல்லிட்டாலும் நிச்சயமே அது எப்பவுமே எரிய வைக்கிறது தான். பல்பு போட்டா தான் எரிய வைக்க தன்மை வெளிப்படும். சாம்பார்ல எல்லாம் போட்டிருக்கோம், உப்பு போடலன்னா சப்புன்னு இருப்பாது. பொய் இருக்கு, உரப்பு இருக்கு, வாசனை இருக்கு, எல்லாம் இருக்கு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அது மாதிரி எது ஒண்ணு இல்லாததுனால எல்லாம் போயிடுறதோ அது பாத்துக்கணும். அதான் சொல்ற, நித்தியமேவ ஸ்ரோத்ரத்வாத்யபகமாத். நீ சொல்ற மாதிரி கொஞ்ச நேரம் கேட்பவர் கொஞ்ச நேரம் பார்ப்பவர் இல்லப்பா, எப்பவுமே பார்ப்பவர் எப்பவுமே கேட்பவர் அப்படின்னு சுத்தி சொல்றதேன்னு ஒரு பாயிண்ட் கொண்டு வர. நஹி ஸ்ரோத் ஸ்ருதேர் விபரிலோபோ வித்யதே இத்யாதி ஸ்ருதே. இவர் கேட்கும் தன்மை உடையவர் என்பது தூங்கும் பொழுதும் இருக்கிறது. விஜ்ஞாதர் விஜ்ஞாதேர் விபரிலோபோ வித்யதே அவிநாசித்வாத். அதனால இவரிடத்துல ஸ்ரோதத்துவம் திரஷ்டத்துவங்கள் எல்லாம் சொஸ்வரூபமாக எப்பவுமே இருக்கு. ஒரு சப்தம் வந்து கேட்கும் பொழுதும் ஸ்ரோதாவா இருக்கார், சப்தம் வல்லை ஸ்ரோதத்துவம் இல்லைங்கிறதும் இதா இருக்கார். அவருடைய அந்த ஒரு கான்சியஸ்னஸ், அதாவது சைத்தன்யம் இருக்கு, அது ஒரே சைத்தன்யம் தான். கரண்ட் ஒன்னேதான். லைட்டுக்கு வேற, பல்புக்கு, ரேடியோக்கு வேற, ஆடியோக்கு வேற, வீடியோக்கு வேற, இன்ஜினுக்கு வேற. அப்படி உண்டான்னு எங்கேயாவது மிஷின் ஓடுறதுக்கு வேற, கரண்ட் டோட்டலி டிஃபரெண்ட் தானே. அதனால சிதிரூபேண யா கிருத்தனம் ஏதத் வியாப்த ஸ்திதா ஜெகதே நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இதே விஷயத்தை தான் சுலபமாக 24 ஸ்லோகத்துல நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ நம்ம சண்டியில பாராயணம் பண்றோம். என்ன பாராயணம் பண்றோம்னு தெரியாம பண்றோம், தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் ஞானம் ஒன்றும் வரக்கானுங்க, அது வேற விஷயம். ஆனாலும் அதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. சயின்ஸ்ல போனாலும் அத்வைதம் தான் இருக்குங்கிறது என்னுடைய தீர்மானம். நீங்க மேனேஜ்மெண்ட்ல போனா எல்லாமே இருக்கிறது ஒண்ணுதான், அப்புறம் இது இல்லாம எப்படி இருக்க முடியுங்க இல்லையா? இசுதானே இருக்குங்க. சதேவ சொன்ன இதமுக்கிற ஆசீத் வர்த்ததே பவிஷ்யத். நித்தியமேவ ஸ்ரோத்ரத்வாத்ய பிரபகமே. இப்ப கேள்வி, நஹி நீ நித்தியமேவ ஸ்ரோத்ரத்வாத்ய பிரபகமே பிரத்யக்ஷ விருத்தா யுகபஜானோத்பத்தி அஜ்ஞானாபாவஸ்ச ஆத்மன கல்பிதஸ்யாத் தச்ச அனிஷ்டம். இப்ப என்ன பண்றான்? பெரிய கேள்வி. எப்பவுமே ஸ்ரோத்ரத்துவம் இருக்கு, எப்பவுமே திரஷ்டத்துவம் இருக்கு, எப்பவுமே கிராத்திருத்துவம் இருக்கு, எப்பவுமே பக்திருத்துவம் இருக்கு, எப்பவுமே யந்திரத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரே டயத்துல விருத்தமான 5-6 ஞானங்கள் வருதுங்கிறது வர முடியாதே. நீங்க தானே சொன்னீங்க, எதா திரஷ்டா ததான ஸ்ரோதான்னு சொன்னீங்களே, எதா ஸ்ரோதா ததான திரஷ்டான்னு சொன்னீங்களே.
மறுபடியும் குழப்பறையிடைய யுகபத் ஞானோத்பத்தி யுகபத் விருத்த ஞானோத்பத்தி அப்படின்னு வருமே. மேலும் அஜானாபாவச்ச இவருக்கு தெரியலேங்கிறதே கிடையாதுன்னு எல்லா விதமான ஞானமும் அவர்கிட்ட சுபாவமா இருக்குன்னா தெரியலேங்கிற பேச்சே வரக்கூடாது. எனக்கு காது கேட்கல, மூக்கு வாசனை தெரியலன்னு சொல்றாரு. இவர் எப்பவுமே கிராத்தான்னா கிராத்தாவாவே இருக்கணுமே. மேல எப்பவுமே கிராத்தான்னு சொன்னா பூ வந்த போதும் கிராத்தாதான், பூ இல்லாத போதும் கிராத்தாதான் சொல்லுவேன். எனக்கு இதுக்கு ஒரு பதில் தோன்றது. இப்போ பூ வந்த போது மல்லிகைப்பூ வாசனைன்னு கிராத்தா, பூவே வராத போது மல்லிகைப்பூ வாசனை இல்லைங்கிறதான கிரானா பாவத்துக்கு கிராத்தா. இதுக்கு தர்க்கத்துல ஒண்ணு சொல்வா, எந்த கண்ணால கலர் தெரியறதோ கலர் இல்லை என்பதும் அந்த கண்ணாலதான் தெரியுமே ஒழிய காதால தெரியும். கலர்லெஸ் ஆன ஒரு பீஸ காதல வச்சா இது கலர்லெஸ் சொல்ல முடியுமா? கண்ணா திறந்ததான் கலர்லெஸ்னாலும் சொல்லணும், கலர்ஃபுல்னாலும் கண்ணை திறந்தான் சொல்லணும். இதுக்கு ஒரு லாஜிக் என்ன இருக்கு? யோ குணஹா யதிந்திரிய கிராஹ்யா தன்னிஷ்டா ஜாதி ததபாவஸ்ய ததிந்திரிய கிராஹ்யா. மாடு நிக்கிறத கண்ணால பார்த்து மாடு இருக்கு, மாடு அது அப்படின்னு சொல்றது கண்ணால தானே சொன்னேன். ஆமா, இங்க மாடு இல்லை என்பது சொல்றதுக்கு கண் இல்லாம மூக்கால் சொல்விட. மாற்று தன்மை என்பதும் கண்ணாலதான் தெரியும். எஸ்பெஷலி அப்டிராக்ட்ஸ்ல வாசனை இருக்குங்கிறதும் மூக்காலதான் சொல்லணும், அதுல வாசனையே இல்லைங்கிறதும் மூக்காலதான் சொல்லணும். வாசனை தன்மையும் மூக்காலதான் சொல்லணும். ஆயிரக்கணக்கான டிஃபரெண்ட் ஸ்மெல் எல்லாம் மூக்கு உணரும்னு ஒரு பத்திரிகைகள் போட்டுக்கலாம். அப்போ அப்படி அந்த காரணம். அதுபோல பகவான் ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதுமே எல்லாம்னு சொன்னால் ஞானம் இல்லாமலே இருக்கக்கூடிய நிலைமையே வராது. அஜ்ஞான பாவஸ்ய ரெண்டும் இருக்கிறதே அப்படின்னு கேட்கணும். ஆத்மன கல்பிதாது ஆமா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா தச்ச அனிஷ்டம் ஒரே டேப்ல எல்லாம் இருக்குங்கிறதோ அவருக்கு எப்பவுமே அஜ்ஞானம் இல்லை என்று சொல்றதோ நமக்கு பிடிக்கல. அஜ்ஞானமும் இருக்கு. ஐயா எப்பவுமே ஞானம் எல்லாமே வர்ணங்கிற கேள்வியோ, எப்பவுமே அவருக்கு அஜ்ஞானம் என்பது இல்லாமலே போயிடுங்கிற கேள்வியோ ரெண்டு குற்றமும் இல்லை. அண்ணா கவனிக்கணும். நாளைக்கு வேணாலும் மறுபடியும் நாளைக்கு சொல்றேன். உபய தோஷ உபபத்தி ஏன் ஆத்மனா ஸ்ருத்யாதி ஸ்ரோத்ருத்வாதி தர்மவத்வ ஸ்ருதே அழகா சொல்றேன். உங்களுக்கு சப்தம் காதுல விழுறது விழலை அப்படின்னு சொல்றேன். இது பாஷ்யம் அப்படின்னு தெரிகிறது சப்த ஞானம். எனக்கு கண்ணுல இருந்து ஒரு கலர் தெரிகிறது, நல்ல மஞ்சள் கலர்னு சொல்றேன். இந்த மஞ்சள்ங்கிற கலர் உள்ள பொருளை காட்டுறது கண்ணுங்கிறதான வழியாக வர ஞானம். ஆத்மஸ்வரூப ஞானம் என்ன தெரியுமா? இது கலர் ஞானம் என்பதை கலர் ஞானமாக கண்டது ஆத்மா. இப்ப பாருங்க, ஐ சி எ பார்ட் அப்படிங்கிற அதே பார்ட். இந்த ஐ சி அப்படிங்கிற ஞானம் இருக்கே, கண்ணுனால வர ஞானம், அதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன? ரெட் பார்ட். இப்போ நாம ஆத்மாவுல உள்ள திருஷ்டி அப்படின்னு சொல்றதற்கு அது எதை சேர்ந்தது? ஆத்மாவுடைய ஸ்வரூபம். அது இது அதுக்கு ஆப்ஜெக்ட் என்ன தெரியுமோ? இந்த ரெட் பார்ட் இல்ல, ரெட் பார்ட் ஆப்ஜெக்டாக உடைய என்ற ஒரு அறிவு இருக்கோ, இது சிவப்பு குடம் என்ற மனோவிருத்தி ரூபமான ஞானம். அதற்கு அது உணர்கிறார். He experienced that, not this part. Part is red என்றதான ஞானத்துக்கு விட்னஸ் பண்றவர் ஆத்மா. அந்த விட்னஸிங் கெப்பாசிட்டி எப்பவுமே இருக்கு. அவ்வளவுதான். எப்ப விட்னஸ் பண்ணுவேன்? நீங்க உட்காந்து வச்சிருக்கிற யாரா வந்தா பண்ணா சொல்லுங்க. ஒருத்தருமே வரல, அவர் பாக்குறாரா பாக்கலையா? வந்தா தான் பாக்குற, வராட்டா பார்க்க மாட்டாருன்னு
எனவே காது செவிடா போனா கூட ஆத்மாவினுடைய ஸ்ரோத்ருத்துவம் போகாது. இது கீழே ஒரு இடத்துல வந்திருக்கு. அதனால்தான் செவிடம் கூட சொப்பனத்துல கச்சேரி கேட்கிறான், குருளங்கூட சொப்பனத்துல யான குதிரைய பார்க்கிறான். அந்த திருஷ்டேர் திரஷ்டா, நாமல் தான் கடஸ்ய திரஷ்டா, சப்தஸ்ய ஸ்ரோதாங்கிறது முதல் ஞானம். அது விருத்தி ரூப ஞானம். தட் இஸ் strictly speaking that is ஞானம் at all. அது ஞானத்தை சைத்தன்யத்தை வாங்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன். என்ன புரிஞ்சுக்கணும், ரெண்டு ஞானம் இருக்கு. ஒன்னும் விருத்தி ரூப ஞானம், அது புத்தியை சேர்ந்தது. அதை போய் ஆத்மாவிலேன்னு வேணாம் சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கப்புறம் அதை விட்னஸ் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கு, சர்வசாட்சித்வேன பிரத்யுக்தத்வ. அங்க போய் சீல் வச்சதுக்கு அப்புறம் தான் இது தார்க்கிகால் வேற விதமா விட்டுருக்கிறார். அயம் கடஹா, திஸ் இஸ் எ பார்ட்ங்கிறது ஒரு ஞானம். ஐ நோ திஸ் பார்ட் அப்படிங்கிறது ரெண்டாவதுதான். ஐ நோ திஸ் பார்ட்ங்கிறது அனுவியவசாயம்னு பேரு. விவசாயா இஸ் காக்னிஷன், அனுவியவசாயா இஸ் knowledge after the cognition in which the cognition is also. ஞானத்தை தெரிவிக்கிறது ஆத்மஸ்வரூப ஞானம். அதுதான் திருஷ்டின்னு பேர். உலக வெளியில இருக்கக்கூடிய கலர் தெரிவிக்கிறது, அந்த பாட்டை தெரிவிக்கிறது மனசுங்கிறதுல வரக்கூடிய ஞானம்ங்கிறதான்னு ஒரு நிலைமை. இதுக்குத்தான் கண்ணு கண்ணோட சம்பந்தம் ஆப்ஜெக்ட் சம்பந்தம் வரணும். வரலன்னாலும் அப்படியே. அதாவது வேற விதமாக ஒண்ணு போட்டேன்னா 3-in-1 இருக்கு. இந்த சுவிட்ச் அமுத்தினா அது ரேடியோ பாடுறது, இன்னொரு சுவிட்ச் அமுத்தினா அதுல ஆடியோ வருது, இன்னொரு சுவிட்ச் அமுத்தினா ஃபேன் சுத்தம் வச்சுக்கோம். 3-in-1. இது all-in-one. அதான் 1-in-all, all-in-one. சர்வம் ஏகத்ர ஏகமேவ சர்வம். அது மாதிரி இவ்வளவு டீப்பா இது போனாதான் இந்த வரிகள் நகரும். ரெண்டு விதமான புத்தகங்கள் சொன்னால் ஒரே நேரத்துல பல அறிவுகள் வரணுமே. அந்த அறிவுங்கிறது மனோவருத்தி. அது எல்லாருக்கும் வரும் நான் சொல்றது. ஒரே டயத்துல அந்த அறிவு வரல. இந்த ஆத்மாவுக்கு எல்லா திருஷ்டத்த ஸ்ரோத்ருத்தம் ஒரே நேரத்துல வராது. ஏன்னா அந்த ரூபஞானம் வந்தா தானே திரஷ்டா. இவன் ரூபஞானம் வரலன்னு அப்படி திரஷ்டா. ரெண்டு பேரும் நீங்க எதுக்க உட்கார்ந்தாதான் நான் உபன்யாசம் பண்ண முடியல. நானே பேசிட்டு இருந்தேன்னா கீழ்பாக்கத்துக்கு தானே போகணும். மருமாம் பிறந்தானே இவருக்கு அன்கிள்னஸ்ங்கிறது வரும். உள்ள பிறந்ததுக்கு பிறந்தானே மாதா பிதான்னு பேரு. இல்லைன்னா தம்பதிகளுக்கே மாதா பிதான் பேரா. யார் டேர்ம்ஸ் ஆர் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். டேர்ம் இல்லாத இருக்கிறது தான் நம்ம சுபாவம். நீங்க மச்சினரா, ஷட்டகரா, அப்பாவா, தாத்தாவா, கொள்ளு தாத்தாவா, அல்லது ஃப்ரெண்டா, அல்லது ஸ்டூடெண்டா, அல்லது வாத்தியாரா, அல்லது மேனேஜரா, ஹஸ்பண்டா, என்ன எதுவுமே நீங்க இல்லை, எல்லாமே நீங்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? அது வரும்போது அந்தந்த பேர் வருது. ஸ்வயம் நாமரகிதம் அப்படிங்கிற வரைக்கும் சித்தாந்தத்தை நாம இந்த இடத்த ஞாபகப்படுத்திக்கணும். நித்தியமேவ ஸ்ரோத்ருத்வாத்யபவகமே பிரத்யக்ஷ விருத்தா மொழியும் படிக்கிறேன். யுகமஜானோத்பத்தி அஜ்ஞானாபாவச்சாத்மன கல்பிதஸ்யாத் தச்சானிஷ்டமிதி ந உபயதோஷோபபத்தி ஆத்மனஹ. அங்கீஷகனாக சுத்யாதி ஸ்ரோத்ருத்வ தர்மவத்வ ஸ்ருதே. அவர் சப்தத்தை கேட்கிறவர் இல்ல, சப்தத்தினுடைய கேள்வியை கேட்பவர். அவர் கடத்தை பார்ப்பவர் அல்ல, கடத்தினுடைய பார்வையை பார்ப்பவர். அவர் வாசனையை நுகர்பவர் அல்ல, வாசனை நுகர்ச்சியை நுகர்பவர். அவர் ருசியை ரசிப்பவர் அல்ல, ருசி ஞானத்தை ரசிப்பவர். அவர் ஸ்பரிசம் மிருதுத்தன்மையை பார்ப்பவர் அல்ல, மிருதுத்தன்மை இருக்கிறதுங்கிற அறிவை பார்ப்பவர். எல்லாம் பார்ப்பவர். சத்தியம் ஞானம். இன்னொரு இடத்துலதான் பிரகதாரண்யத்தை விஸ்தாரமா இருக்கு. அதுதான் இங்க சொல்ற ஸ்ருத்யாதி ஸ்ரோத்ருத்வ தர்மவத்வ ஸ்ருதே. இதுக்கு வியாக்கியானம்
அனித்யானாம் மூர்த்தானாம் சக்ஷுராதீனாம் திருஷ்டியாதி அனித்யமேவ சஞ்யோக விபாக தன்மித்வாத். வரக்கூடியதான அளவோடு கூடியதான கண்ணு முதலியவைகளுக்கு திருஷ்டியாதி அனித்யமேவ சஞ்யோக விபாக தர்மினா, அது சேரும் பிரியும் பிரியும் சேரும் அந்த தன்மை உடையது. யதா அக்னேஹே ஜ்வலனம் திருநாதி சஞ்யோகஜத்வா, அக்னி ஜுவாலையா எரியணும்னா அதுல நெய் போடணும், அல்ல ஏதாவது சமித்துகள் இருக்கணும், படப்படப்படன்னு எரியும். ஜுவாலை இல்லாத வெறும் அக்னிங்கும் போது அதுல உஷ்ணத்துவம் இருக்கா இல்லையா? அது எரியணும்னா இப்ப எரியும். இப்ப நான் பேசணும்னு இருந்தேன், ஏன்னால் எப்ப பேசுவேன், பேசணும்னு ஒரு நிர்பந்தம் இருக்கணும், எதிர்க்க 4 பேர் உட்காரணும். ஆகையினால ஜுவலனமானது அக்னிக்கு எப்பொழுதும் கிடையாது. திருநாதி சஞ்யோகம். அதுபோல ஆத்மாவுக்கு ஸ்ரோத்ருத்வம் வருது. சப்த சிரவணம் வந்த பிறகுதான் ஸ்ரோத்ருத்வம் வரும். ஆனா கண்ணுக்கு வரக்கூடிய திரஷ்டத்துவம், காதுக்கு வரக்கூடிய ஸ்ரோத்ருத்வத்துக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஆப்ஜெக்டே இல்லாத வெறும் ஞப்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எப்பவுமே எல்லாம் உண்டு. திருஷ்டியாதி சக்ஷுராதீனாம் யா திருஷ்டியாதி, கண்ணால் வரும் அறிவு என்பது மனதில் ஏற்படக்கூடிய ரூபஞானமானது அது அனித்தியமாக இருக்கலாம். ஏன்னா கண்ணு மனசு ஆப்ஜெக்ட் 3 சேர்ந்து வெளிச்சமும் இருந்தா தான் வரும். இந்த 4மே இல்லாம ஞப்திங்கிறது ஆத்மாவில. கண்மினாம் யசா அக்னேர் ஜ்வலனம், அக்னி கொண்டு விட்டு எரியணுமேயானால் கிருணாதி சஞ்யோகஜத்வா தத்வது தது நித்யஸ்ய அமூர்த்தஸ்ய அசஞ்யோக விபாக தர்மிணः சஞ்யோகஜ திருஷ்டியாதி அனித்ய தர்மவத்வம் சம்பவதி. நீங்க ஏற்படக்கூடிய புலனறிவுகள் எல்லாம் ஆத்மாவில வருதுன்னு சொல்லவே கூடாது. அது மனோவிருத்தியில வருது. அந்த வந்தது விட்னஸ் பண்ற ஞானம் தான் ஆத்மாவிதான் தான் புரிஞ்சுக்கணும். அதனால அவரை திரஷ்டா ஸ்ரோதான்னு சொல்றதெல்லாம் அனித்தியமான திருஷ்டி, அனித்தியமான ஸ்ருதி, அனித்தியமான கராத்தி, அனித்தியமான விஞ்ஞாதி, அனித்தியமான மதி. ஒவ்வொரு இந்திரியங்கள்னால ஏற்படக்கூடிய விதவிதமான காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அனித்தியமாக அந்தந்த இந்திரியங்கள் வழியாக கான்டாக்ட் வழியில வரும் பொழுது ஏற்படக்கூடிய புத்தியில ஏற்படக்கூடிய மாடிபிகேஷன். இது வரும் போகும், வராம இருக்கலாம், போகாம இருக்கலாம். ஆனா ஒன்னொன்னும் வந்த உடனே அந்த காம்பினேஷனை விட்னஸ் பண்ற ஞானம் இருக்கே, திருஷ்டியை விட்னஸ் பண்றதான ஞானம் திரஷ்டாது, ஸ்ருதியை விட்னஸ் பண்ற ஞானம் ஸ்ரோதாங்கிறது. அதே போல கிராதா வாசனைய, அவருக்கு எப்பொழுதுமே அந்த உணரும் தன்மையாக இருக்கிற தன்மை இருக்கிறது. அதை வச்சுதான் அவரை ஸ்ரோதா மந்தான்னு சுத்தி சொல்றது. ஆனால் அது ஃபேன் சுத்தும் போதுதான் கரண்ட்டுக்கு சுத்துற தன்மை உடையதுன்னு சொல்றேன். சுத்த வைக்கிற தன்மை இருக்கு. லைட் எரியும் போதுதான் எரியுது. லைட் எரியல பல்பு சுத்து, அப்ப கரண்ட் இல்லையா? அதனால இந்த உதாரணத்தை நான் பல நாட்கள்ல பல இடங்கள்ல சொல்லியிருந்தாலும் இப்ப மறுபடியும் அதை அனுசந்தானம் பண்ணக்கூடிய நிலைமையில அனித்திய ஞானம் நித்திய ஞானம்னு 2ஆ பிரிச்சு, ஞானானாம் ஞானம்னு பேரு. அதனாலதான் சக்ஷு உதஸ்ரோத்ரம் கேனோபனிஷத்துல அது வேற ஆங்கிள். கண்ணுக்கு கண்ண ரூபத்தை பார்க்கிற தன்மை எந்த சைத்தன்யத்தினால வருதோ, ஈயம்பூஷண அண்டாவில கச்சு போகாம பால் வைக்கலாம், தயிர் வைக்கலாம், சாம்பார் பண்ணலாங்கிற தன்மை எதனால? இந்த அண்டா இருக்கக்கூடிய பித்தளை தன்மையினாலயா, உள்ள இருக்கக்கூடிய ஈயம்பூஷணத்தினாலயா? ஈயம்பூஷணத்தினால. ஈயச்சொம்புல கைக்காம இருக்குங்கிறது சுயமே, இதனுடைய சம்பந்தத்தினால அங்க கைக்காம. இது ஒரு வேடிக்கை பாருங்க, சுயமே இல்லாதது இன்னொருத்தருடைய செயற்கையினால வரும். பெரியவாழ்கிட்ட போனாலே நமக்கு ஒரு சந்தேகத்தை அங்க சன்னியாசனம் பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். இன்ஜென்ரல் அதுவும் வராதுவா, ரொம்ப பிரம்மசுவம். இப்ப பாருங்க, செவுத்துல சாதாரண செவறுகள்ல நெத்திக்கிட்டு முடியுமா பார்த்து ரிஃப்ளெக்ஷன் வரும், அவங்க வராது. ஒரு கண்ணாடி மாற்றம் தான் ரிஃப்ளெக்ஷன் வருது. இதுவும் எர்த்லி திங்ஸ், அதுவும் எர்த்லி திங்ஸ் தான். ஏன் இதுல ரிஃப்ளெக்ஷன் வருது, அது ஏன் ரிஃப்ளெக்ஷன் வரல?
சரி, இப்ப செவுத்திலேயே ரிஃப்ளெக்ஷன் வர வைக்கிறேன் பாக்குறேன். நீங்க என்ன பண்ணணும், ஒரு இந்த செவரு ஒரு ஒரு 2 டம்ளர் ஜலத்தை வேகமா ஊத்தணும். அந்த ஜலம் மேலேந்து கீழே சொட்டின்டே இருக்கிறச்சே பார்த்தா அந்த செவத்துல உங்க முகம் தெரியுங்க. ஸ்வச்சமான ஜல சம்பந்தம் இருக்கிறச்சு அதுல பார்த்துட்டு புரியுதா உங்களுக்கு? இப்போ ஸ்வயம் அஸ்வச்சேஷு பதார்த்தேஷு ஸ்வச்ச பதார்த்த சம்பந்தாது பிரதிபிம்ப கிராஹித்வம் தாத்காலிகத்தையா பவதி. அவ்வளவுதான். கண்ணாடியில எப்பவுமே தெரியும். அதுலயும் உள்ள அந்த பாதரசங்கிறதான மெர்குரியை எடுத்துட்டா வராது. ஆனா சுயமாகவே ஞப்தி ஸ்வரூபமா இருக்கிற வருடத்துல இந்த விசேஷங்கள் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி கண்ணுங்கிறது ஒரு பொதுவான தன்மை. அதுல ரெட்டினா அது இதுங்கிறது விசேஷங்கள் எல்லாம் சாமானியத்துக்குள்ள அந்தர்கதம். ஆகினால நம்மாத்துக்கு கரண்ட் சப்ளை கொடுக்க போற சார்ந்தார் ரேடியோ சுத்த விடணும், வீடியோ பாட விடணும், ஏசிய ஒர்க் பண்ண வைக்கணும், இதெல்லாம் கேட்கவே வேண்டாம். அவ்வளவு பொத்தாம் பொது. அது மாதிரி ஆத்ம சைத்தன்யம்ங்கிறத எப்படி சொல்றது? இந்த உபநிஷத்து சொல்றதா இவர் வியாக்கியானம் பண்றது சொல்றதா? ரொம்ப ஆச்சரியம். இவர் தான் இந்த உபநிஷத் சம்பந்தமே கிடையாது. சொந்தமான தீரி இல்லை, சொந்தமான தீசிஸ் எழுதுறார். அனித்யானாம் மூர்த்தானாம் சக்ஷுராதீனாம் இதெல்லாம் வரும் போகும். கண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு போகும் வரை வைத்தியம் பண்ணா வரும். இது மூர்த்தம்னு சொன்னா மூமெண்ட் உள்ளது அல்லது குறிப்பிட்ட பரிமாணம் உடையது மூர்த்தம். பரிச்சின்ன பரிமாணவத்துவம் கிரியாவத்துவம் வா மூர்த்தத்துவம்னு பேரு. கண்ணு முதலிய சென்ஸ் ஆர்கன்ஸ்களுக்கு அதனால் வரக்கூடிய பார்வை, கேள்வி, நுகர்வு, ருசி உணர்தல் எல்லாம் அனித்தியமாகவே இருக்கும். ஏன்னா பல சாமான்கள் வந்து போகும்போதுதான் சஞ்யோக விபாக ஜத்வா, சஞ்யோக விபாக தர்மித்வா, பிரிவே சேர்க்கை பிரிவே என்றதான ஒரு மாற்றத்தை உடைய தன்மை இருப்பதால் அக்னிக்கு ஜலனம் என்பது நிறைய விலை போட்டு பூர்ணாவதியும் போது எல்லாத்தையும் நிறைய போட்டு ஜுவாலை வர விடுவான். அனித்ய தர்மத்துவம் ததாச்ச ஸ்ருதி நித்திய அமூர்த்தசிய. ஆத்மா ஆனவர் எட்டேண்டல், அவருக்கு அளவு கடந்ததான தன்மை எல்லாத்திலையுமே சஞ்யோக விபாக அசஞ்யோக விபாக தர்மிடா. ஒண்ணு வந்து ஒட்டவும் ஒட்டாது, ஒண்ணு பிரிஞ்சு போகவும் போகாது. ஆகாசம் மாதிரி ஆகாசத்துல ஒண்ணு வந்து ஒட்டின்றதுன்னு கிடையாது, பிரிஞ்சு போச்சுன்னு கிடையாது. ஆனா ஆகாசத்துல இருந்தாங்க சஞ்யோகத்தினால வரக்கூடிய அயம் கடகா நீலகா அயம் கடகா ரக்தகாங்கிற ஞானம் இருக்க, இது ஆத்மாவில விட்டல்ல, மனசுல விட்டு. மனசுக்குள்ள ஞானம் வேற, ஆத்மஸ்வரூப ஞானம் வேற. மனசுல உள்ள ஞானத்தை இது கல ஞானம், இது ரூப ஞானம், இது சேப்பு ரூப ஞானம்னு தெரிவிக்கிறது மட்டும்தான் ஆத்மா. பரவாயில்ல கனெக்ட் பண்ணா அந்த நம்பர் தான் ஒண்ணு வழிய வந்து ஒரு ஆனா பெண்ணா சாஸ்திரஞ்சரா நாஸ்திகளா ஆஸ்திகளா எல்லாம் இருக்குது. கவுண்ட் பண்ணுன்னா கவுண்ட் பண்ணிட்டு போக முடியாது. கணக்குன்னா கணக்கு. நான் கணக்குற உதாரணம் சொல்றேன். குதிரை 10 ரூபா, யானை 1 2 ரூபா மினிக்கு, இதுல 10 அதுல 10 வாங்கினா எத்தனை ரூபான்னா இவன் உடனே யானை எப்படி சார் 2 ரூபாய்க்கு கிடைக்கும், குதிரையை விட விலை ஜாஸ்தி அப்படின்னு இவன் கேட்கலாமா? கேள்வி ரைட்டா இருக்கலாம், அப்ப கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அது போலதான் விவகார திசை. பரமார்த்த திசையில நோ கொஸ்டின்ஸ் நோ ஆன்சர்ஸ். தூக்கத்துல துவைதாத்வைதிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கேள்வி வந்தது, பதில் வந்தது. மனசு இல்லாத தியானத்துல ஏதாவது கேள்வி பதில் வந்தது, அது வரைக்கும் போகணும். அதான் வரவே. ஏன் தசாஞ்ச ஸ்ருதி நகை திருஷ்டேர் விபரிலோகோ வித்யதே. அவனுடைய ஸ்வரூபூதமான திருஷ்டிக்கு மறவே கிடையாது. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒவ்வொரு ஞானமும் 2 போல் இருக்கு. அனித்தியமான சஞ்யோகமான ஞானம் ஒன்னும், அந்த ஞானத்தை காட்டக்கூடிய நித்தியமான ஞானம் 1 2 போல் இருக்கு. வெளிய கதை கேட்டு இன்னைக்குதான் ராமருடைய மனைவி சீதைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமான பாடம். அது நாளன்னைக்கு ஆரம்பம். ஏவன் தர்ஹி நாட்டிகா. ஓ